தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள். கரூர் திருமாநிலையூரில் புதிய கரூர் பேருந்து நிலையம் கட்டுமான பணியை தொடங்கலாம். உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. பொதுமக்களின் நலனுக்காக பேருந்து நிலையம் அமைக்க அரசு கொள்கை முடிவெடுத்துள்ளது. இந்த கொள்கை முடிவுக்கு தனிநபர்கள் குழுக்கள் தெரிவிக்கும் எதிர்ப்புகள் சட்டத்தின் பார்வையில் ஏற்றுக்கொள்ள முடியாது என நீதிபதிகள் கருத்து தெரிவித்துள்ளனர். தோரணக்கல் பட்டியின் பேருந்து நிலையம் கட்டக்கோரிய அனைத்து மனுக்களும் தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. கரூர் திருமாநிலையூரில் 2 தனிநபர்கள் தானமாக வழங்கிய 12 ஏக்கர் இடத்தில் புதிய பேருந்து நிலையம் கட்ட தமிழக அரசு கடந்த 2013 அரசாணை பிறப்பித்தது. திருமாநிலையூரில் பேருந்து நிலையம் கட்டுமான பணிகள் தொடங்கிய நிலையில் திருமாநிலையூருக்கு பதிலாக தோரணக்கல்பட்டியில் புதிய பேருந்து நிலையம் கட்ட வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் பலர் வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்குகளை விசாரித்த உயர்நீதிமன்ற திருமாநிலையூர் பேருந்து நிலையம் கட்டுமான பணிக்கு இடைக்கால தடை விதித்திருந்தது. இந்நிலையில் திருமாநிலையூரில் பேருந்து நிலையம் கட்ட வேண்டும் என பலர் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மனு தாக்கல் செய்திருந்தனர். திருமாநிலையூரில் பேருந்து நிலையம் கட்டுமான பணிக்காக வாய்க்கால்களை சேதப்படுத்தியதற்காக கரூர் மாநகராட்சிக்கு 25 லட்சம் அபராதம் விதித்து தேசிய பசுமை தீர்ப்பாயம் பிறப்பித்த உத்தரவுக்கு எதிராக கரூர் மாநகராட்சி சார்பில் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த மனுக்கள் அனைத்தும் நீதிபதிகள் சுரேஷ்குமார், அருள்முருகன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. பின்னர் நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவின்படி பொதுமக்களின் நலனுக்காக பேருந்து நிலையம் அமைக்க அரசு கொள்கை முடிவெடுத்துள்ளது. இந்த கொள்கை முடிவுக்கு தனிநபர்கள் குழுக்கள் தெரிவிக்கும் எதிர்ப்புகள் சட்டத்தின் பார்வையில் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படியானவர்கள் மீது நீதிமன்றம் எந்த கருணையும் காட்ட முடியாது. இதுபோன்ற விவகாரங்களில் நீதிமன்றம் பொதுமக்கள் பக்கம்தான் நிற்கும். தனிநபர்கள் குழுக்களின் விருப்பத்தை நிறைவேற்றும் வகையில் நீதிமன்றம் செயல்படாது. இந்த வழக்கில் திருமாநிலையூரில் புதிய பேருந்து நிலையம் கட்டுமான பணி 30% முடிந்த நிலையில் கட்டுமான பணிக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து கட்டுமான பணிகள் நடைபெறவில்லை. எனவே இந்த தடை நீக்கப்படுகிறது. திருமாநிலையூரில் பேருந்து நிலையம் கட்டுமான பணியை தொடங்கலாம். தோரணக்கல் பட்டியில் பேருந்து நிலையம் கட்டக்கோரிய மனுக்கள் தள்ளுபடி செய்யப்படுகின்றன என நீதிபதிகள் உத்தரவில் கூறியுள்ளனர். நமது தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள்.